விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று டிசம்பர் 27, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 2:26 காலை வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் விசாகம் 8:28 இரவு வரை, பிறகு அனுஷம். யோகம் திருத்தி 10:37 இரவு வரை, அதன் பின் சூலம். கரணம் கவுளவம் 1:40 இரவு வரை, பிறகு செய்துளை 2:27 காலை வரை, பிறகு கரசை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் தேய்பிறை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. இன்றைக்கு சூரிய உதயம் 6:05, கரணம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு விசேஷ நாள்கள் அப்படின்னு சொல்லும் போது, திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபத்தில் எழுந்தருள், ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு சிறப்பான ஒரு தலம் அப்படின்னு கேட்கும்போது, திருநெல்வேலியில் உள்ள காசிநாத சுவாமி கோயிலில் ஆசைகளை நீக்கி நிம்மதி அருளக்கூடிய ஒரு திருத்தலத்துக்கு நீங்கள் போகணும். மன நிம்மதி வேணும் உங்களுக்கு, ஆசைகள் பேராசைகளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திருநெல்வேலி காசிநாத சுவாமி கோயிலுக்கு சென்றால் உங்களுடைய மன நிம்மதியானது, மன உளைச்சலானது சரியாகும். அப்படிப்பட்ட சிறப்பான திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் அனைத்து தெய்வங்களையும் கும்பிடக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் சென்று வர மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் இருக்கும். இன்றைக்கி குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம், இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணலாம், பெருந்தெய்வ வழிபாடும் பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட தெய்வங்களுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமைனா முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது அப்படின்றது சுக்கிரன், மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி தாயாரை இன்றைக்கு வழிபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். 2024 இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக அமையும். இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாகவும், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் சலனங்கள் இருக்கிறதெல்லாம் சரியாகக்கூடியதாகவும், தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்தவங்க கொஞ்சம் மந்தத்தன்மையோட இதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு இப்போது சோர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, மந்தத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேஷராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு முருகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைதியாக இன்னைக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு பொறுமை, அமைதி, நிதானம், எச்சரிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உன்னதமான பலனை ஏற்படுத்திவிடும். மற்றபடி அமைதியாக இன்னைக்கு சென்று செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இடர்பாடுகள் அப்படிங்கிறது மற்றவங்க மூலியமாக வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய ஒரு லாஜிக் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கடன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வாங்கிக்கலாம். பட்டு எதுவுமே சைன் பண்ணாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை கொடுக்கும். மிதன ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள்.
இன்னைக்கு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் களையக்கூடியது சூரியனை கண்ட பகலவன் போல நல்ல விஷயங்களும் தன்னை போல மறையக்கூடிய விஷயமாக இன்னைக்கு அமையும். அனைத்து வகையிலுமே உங்கள் உழைப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வெற்றிகளை கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பேரு கிடைக்கும். சரிங்களா? அப்போ மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு அந்த நாளை பயன்படுத்தி வெற்றிகளை உரியதாக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடகராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், மிகப்பெரிய ஒரு வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு கடகராசிக்காரங்க. எங்கெங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா திசாபூத்திகள் அப்படிங்கிறது ஒரு காரணமாக அமையும். ஜாதகத்தில் திசாபூத்திகளே உங்களுக்கு சில பேருக்கு சனி திசை, சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசை, அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த திசையும் சரியில்லை அப்படின்னா இன்னும் பெரிய கெடுப்பலன்கள் இருக்கும். அதனால் அந்த திசாபூத்தி சந்திப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திசாபூத்திகள் என்ன மாதிரி அதிபதி, அந்த அதிபதியை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு சந்திர வழிபாடு பண்ணுறது கடகராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே சமயத்தில் சந்திரன், சிவாலயங்களில் உள்ள சந்திரனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்க உயர்வான ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, உங்களை பற்றி உயர்வான எண்ணங்களை கொடுக்கக்கூடியதாக இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உங்களை பற்றி செல்வாக்கு செல்வநிலை கூடக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். இன்னைக்கு நாளை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமையும். மிகப்பெரிய பெரு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய செல்வாக்கு செல்வ நிலைகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு வெற்றிகளை பிடிக்கும். நரசிம்மரை வழிபடுறதும் ரொம்ப நல்லது, ஆஞ்சநேயரை வழிபடுறதும் நல்லது. கன்னிராசிக்காரங்க ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவீங்க, நிறைய விஷயங்களை எடுத்து வைக்கணும்னு நினைப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்கள் முன்னதாகவே பிளான் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இருந்தாலும் கவலைகள் பற்றி, உங்களுடைய குழந்தைகளை பற்றி கவலைப்படுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில மனசஞ்சலத்தை கொடுத்து விட்டுரும். கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும், உங்களுடைய வெற்றிகள் அப்படிங்கிறது வசமாகும். உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்களுடைய ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு, பெரியோர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த ஆதரவு மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு யோசித்து செயல்படுங்க, அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க அன்பு மயமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சுற்றி இருக்கும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குடைய அன்னோன்யம், காதல் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாகவும் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வேகம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் விவேகமும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய வல்லமையை படைத்தவர்களாக உருமாறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்க கோபதாபங்களெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். உங்களுடைய கோபமே உங்களுக்கு வினையாக போயிடும், பிரச்சனையாக போகும். அதனால் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் பொறுமையாக அமைதியாக எச்சரிக்கையாக கடந்து வர்றது ரொம்ப அவசியம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய மேன்மைகளை கண்டிப்பாக கொடுத்து விடும். மகர ராசிக்காரங்க புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். சொல்வாக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஆளாகும். சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியதாகவும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய ஒரு ஸ்தான பிராப்தம், நல்ல செல்வாக்கு கூடக்கூடியதாக கண்டிப்பாக ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சிவ வழிபாடும் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாள், போட்டிகள் வெற்றி பெறக்கூடியதாகவும்
கல்வி நிலைகளில் உள்ள ஒரு போட்டிகளை நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடியதாகவும் இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஜென்ம சனினால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வரலாம். பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கால சூழ்நிலையில் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய வசமாகும். இருந்தாலும் ஒரு சில இடர்பாடுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உச்சாணியாக இன்னைக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தான பிராப்தம்ங்கிறது ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை, தொழிலில் ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். நிறைய செல்வங்களை கொடுக்கக்கூடிய பொருளாதார ரீதியால் மேன்மை ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். கும்பராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். சிறுதூர பெருந்தூர பயணங்களில் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலையை லாபத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராசிரமங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஆனால் புது முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது, பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதை கொடுக்கும். இருந்தாலும் பயணங்கள் அவசியமாக போகணும் அப்படின்னா சந்திராசிரம நாளில் விநாயகரை வழிபட்டு செல்வது ரொம்ப மேன்மை கொடுக்கும். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.